Welcome to ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது because you're watching. ஹாய்க்கா. இதெல்லாமே கோகனட் பால்ஸுங்களா? என்னென்ன போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? கையில் பிடிக்கிறோம்ல இருக்கும் எல்லாமே ஒரே வெயிட் தான் வரும். சாஃப்டாக மெல்ட் ஆகிற மாதிரியா இருக்குது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஊட்டியில் வர்க்கி எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குன்னூர் இந்தியன் பேக்கரியில் விசிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். அண்ட் இந்த பேக்கரியில் வர்க்கி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனதர் சிக்னேச்சர் டிஷ்ஷான கோகனட் பால்ஸும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கோகனட் பால்ஸை வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா நல்ல வீடியோஸ்களையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க பேக்கரியை விசிட் பண்ணலாம். புதிய வானம் புதிய பூமி. இப்போ நம்ம பேக்கரியில் பிஸ்கட்ஸ், கோகனட் பால்ஸ் அண்ட் பிரெட் எல்லாம் பண்ணுற செக்ஷன் உள்ளார என்டர் ஆகிட்டு இருக்கோம். கோகனட் பால்ஸ் அழகாக உருண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஹாய்க்கா. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாருக்கும். இதெல்லாமே கோகனட் பால்ஸுங்களா? ஓகே, இது என்னென்ன போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? தேங்காய், சர்க்கரை, மைதா, வெண்ணிலா பவுட்ரு, நெய், ஏலக்காய். ஓகே, எல்லாமே போடுவாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் ஓட்டுவோம். மிஷினில் ஓட்டிட்டு ஓகே. எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ண? 2-3 மணி நேரம் ஆகும். ஓகே. தேங்காய் திருவணும் இல்லைங்களா? தேங்காய் திருவி தான் பிடிக்கும். ஓகே. திருவி தான் பிடிக்கும். மிஷின் தேங்காய் மிஷின் வந்துருக்கு. ஓகே. திருவி தான் மிஷின் போட்டு பிடிக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் இருக்கே. கடன்னு பிடிச்சிடுறீங்க. 5-6 வருஷமாக செய்கிறாங்க. இதே வேலை தான் செய்கிறாங்க. ஓகே. எவ்வளோ உருண்டை பிடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு வரும் 30-35 கிலோ வருமாண்ணா? நீங்கள் 2 பேர் தான் பிடிக்கிறதா? அந்த அளவு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது. ஆமாங்க. ஒவ்வொரு உருண்டை எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரே வெயிட்டாக இருக்கும். ஓகே. கையில் பிடிக்கிறோம்ல இருக்கும் எல்லாமே ஒரே வெயிட் தான் வரும். ஓகே, அதான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ரவா லட்டு செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப பார்த்து அளவு எடுப்போம். பட் நீங்கள் எடுத்து அந்த உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு உருண்டையும் டக்குன்னு எடுக்கிறீங்க, அதே சேம் சைஸில் வருது எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாவு ஐட்டம் எல்லாம் வந்துட்டு போட்டு பிசைஞ்சிட்டு மிஷினில் ஓட்டிட்டு இந்த ரவுண்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியதுதாங்களா? ஓவனில் விட்டுறது தான். ஓகே. ஓவனில் விட்டு எவ்வளோ நேரம் வேகும்? ஒரு அரை மணி நேரமா? இல்லை, 40 நிமிஷம். 40 நிமிஷம் ஆகுங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடுவீங்க? க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஓகே. இது ரெடி ஆகிட்டு நான் போடுறதுக்குள்ள மறுபடியும் க்ளீன் பண்ணி தான் போடுவோம். ஓகே. என்ன செய்யல, இந்த ஃபேன் காற்றுக்கு சார். நீங்கள் இதே ஊர் தானா? நாங்களும் இதே ஊர் தான், ஊட்டி தான். இப்போ இந்த கோகனட் பால்ஸ் எல்லாமே உருண்டை பிடிச்சி அதை ட்ராலியில் வச்சு ஓவன் உள்ளார வந்துட்டு வைக்கிறாங்க. அண்ட் இந்த ஓவனில் வச்சு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30 minutes to 40 minutes வரையும் டைம் ஆகும்னு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக பேக் ஆகுறதுக்கு. எஸ், பாருங்கள், ஓவன் ஆன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி பியூட்டிஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது பேக் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த மீன்வைல் நம்ம பிஸ்கட் செக்ஷனை விசிட் பண்ணி பிஸ்கட் வெரைட்டிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம்.
இது கோகனட் பிஸ்கட். இந்த பிஸ்கட்டும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இது பிஸ்கட்டுக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்த அந்த பிஸ்கட்க்கு ரெடி ஆகிட்டு இருந்த மாவை பிஸ்கட்க்கு ஸ்லைசிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெஷின் உள்ளார ஃபில் பண்ணுறாங்க. தானா ஸ்லைஸ் ஆகி வந்துருமா? இப்போ நம்ம பார்த்த அந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே சூப்பராக பேக்காகி வந்துருச்சு. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுலேயும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக சுட சுட சூப்பராக வந்துட்டு ஓவனில் ப்ரெட் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் பாருங்கள். இது ரெடியான ப்ரெட்டெல்லாம் வந்துட்டு ஸ்லைசிங் பண்ணுற செக்ஷன், ஸ்லைசிங் மெஷின் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எஸ், பீப் சவுண்ட் கேட்குது. ஐ திங்க் நம்ம கோகனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாவ், நம்ம கோகனட் பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. சுட சுட ஓவன்லேருந்து எடுத்த கோகனட் பால்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக அப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மேலே முறுமுறு இருக்கும், உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே முறுமுறு இருக்கும், உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். தெரியுது, இந்த சாஃப்ட்னஸும் க்ரன்ச்சினஸும் கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது இப்படி சொன்ன மாதிரியே உள்ளார இருக்கிற அந்த கோகனட் ஸ்டஃபிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக மெல்ட் ஆகிற மாதிரியாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த அவுட்டர் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்பினஸோட க்ரன்ச்சியாக அது ரெண்டும் சேர்ந்து, அது பிஸ்கட்னு சொல்கிறதா கேக்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் சரி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு இந்த கோகனட் பாலும் இந்த பேக்கரியில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யூ ஆர் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then it's bye bye from ரமேஷ். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ ஆர் வாட்சிங். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ ஆர் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ ஆர் வாட்சிங்.